ஹலோ மக்களே, இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த உலகம் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா, எல்லாரும் படிக்கிற மாதிரி எதையாவது எழுதுங்க. இல்லை எல்லாரும் எழுதுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதையாவது பண்ணுங்க. என்ன இந்த உலகம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். தடவை பார்க்குறப்பவே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி அப்போ நம்மளை ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நான் ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதை இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிஷ். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஹாப்பினஸ், பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை நம்ம யார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதே நம்மளோட கெரியர் அண்ட் நம்மளோட மேரேஜ் லைஃப் தாங்க. இந்த 2 விஷயத்துலையுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சினிமா சான்ஸ் கேட்டு போகிறீங்க, இல்லை நீங்கள் எந்த வேலை செய்ய போகிறீங்கனாலும் உங்களுடைய முதல் இம்ப்ரெஷனை வச்சு தான் நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, இல்லை உங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு தான். ஸோ நம்மளோட கெரியர் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், இப்படி 2 முக்கியமான இடங்கள்லையே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுதுங்க. நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் நீங்கள் அவங்கள ஒரு லவ் மோட்டிவோடையோ இல்லை ஸ்டாக்கிங் பண்ணுற இன்டென்ஷனோடையோ இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் ஆகணும், இல்லை நீங்கள் ஒரு சிஸ்டராக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் யார் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், முதல் முறை நீங்கள் அவங்கள பார்க்குறப்போ ஒரு நல்ல அபிப்பிராயத்தை க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஒர்க்கான ஒரு 5 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட்வேர்ஸ். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ அப்படின்னே ஒரு 30-40 வருஷம் ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ எங்களுக்கு இன்டர்வியூவில் எப்படி இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய இன்ஸ்டியூட்லேருந்து சில டீச்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவர் அப்போவே ஒரு 20-25 லேக்ஸ் பேக்கேஜில் இருந்தாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறப்போ அவர் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்ககிட்ட முதல்ல எந்த விஷயத்தை நோட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நாங்கள் பசங்க எல்லோரும் ஷர்ட்டு, பெல்ட்டு, ஹேர் ஸ்டைல், ரெஸ்யூம் இப்படி என்னென்னமோ விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அவர் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு ஷூ அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே பர்ஃபெக்ட், நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்ககிட்ட முதல்ல உங்களோட ஷூஸை தான் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் நம்ம காலில் போடுற ஒரு செருப்புக்கோ இல்லை ஷூக்கோ நம்மளோட பர்சனாலிட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுதுங்க. நீங்கள் ஒரு பெத்த கை இல்லை பணக்கார வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா அவங்களோட ஷூஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ட்ராலியே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அவுட்ஃபிட்டில் ஷூஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சோஷியல் மீடியா டெவலப் ஆகி இந்த இன்ஸ்டா அண்ட் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அதிகமானதுக்கு அப்புறமாவே நம்ம எல்லாருக்குமே நிறையா ஃபேஷன் விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் கிராக்ஸு, ஒயிட் ஸ்னீக்கர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் அதுக்கு மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் போட்டாலே மேட்ச் ஆயிரும். இல்லை அதை தாண்டி நான் போடுற அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஷூஸோ இல்லை ஸ்னீக்கர்ஸோ நான் போடுவேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். பட் எப்படியோ ஒன்று உங்களோட அவுட்ஃபிட்டில் நீங்கள் போடுற செப்பலோ, ஷூவோ, கிராக்ஸோ ஒரு மிகப்பெரிய பார்ட், அதுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட செப்பல்ஸ் ஆர் ஷூஸில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2வது விஷயம், பேட் ப்ரீத்திங். நான் ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனிக்கு போனப்போ அந்த டீமில் இருந்த எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனை பற்றி சொன்னாங்க. அவர் அன்றைக்கி வேலைக்கு வரல. எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இன்னும் அவர் வரல, அவர் வந்தார்னா செம்ம ஜாலியாக இருக்கும்னு அவரை பற்றி எல்லாருமே பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. சரி, ஓகே, அவர் எப்படா அவர் வரும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு அவர் வந்தார். ஹாய், நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேர்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர் வாயிலிருந்து பயங்கரமான ஒரு வாசம் வந்ததுங்க, ஒரு துர்நாற்றம் வந்தது. எனக்கு அது பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்கெல்லாம் அவரை பற்றி சொன்னதுக்கும் எனக்கு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் மீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. என் மைண்டில் யாரா அவன் என்னத்தரா சாப்பிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா, அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம ஒருத்தங்களை பார்க்க போகிறப்போ நம்ம ப்ராப்பராக ஸ்மெல் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நேச்சுரலாக இருக்கிறது தாங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜங்க் சாப்பிட்றோம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வாயிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரதான் செய்யும். பட் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வர்றது நமக்கே தெரியாதுங்க. பட் ஆனால் அதர் எண்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது, உங்களோட டங்கை க்ளீன் பண்ணுறது, சென்டர் ஃப்ரெஷ் போட்டுக்கிறது, இப்படி ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் யாரோ ஒருத்தரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஸ்மெல் ப்ராப்பர்லி. 3வது விஷயம், ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர்.
இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பிரேமலு தாங்க. பிரேமலு படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் பின்னாடி உட்காந்துருப்பாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் நம்ம ஜேகே வந்து முன்னாடி ரோல உட்காந்துருப்பாங்க. அப்போது இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சம்திங் ஏதோ ஒன்று காமெடி பண்ண ட்ரை பண்ணி இவங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சீனே ஆக்சுவலாக செம்ம க்யூட்டாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பசங்களோட ஒரு நேச்சரே வந்துட்டு ஒரு அழகான பொண்ணை பார்த்தாலோ இல்லை யாரோ ஒருத்தரை பார்த்தாலோ அவங்கள முதல் தடவை சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பொண்ணுங்களும் அதை சிரித்து என்ஜாய் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பசங்களோட நேச்சரே இதுதான், பொண்ணுங்களோட நேச்சரே வந்து அதுதான். ஸோ விமன் ஆர் நேச்சுரலி இன்க்ளைன்டு டு பர்சன் ஹூ ஆர் ஹேவிங் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. நீங்கள் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வச்சு யாரை வேணால் எந்த இடத்துல வேணால் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்க. ட்ரஸ்ட் மீ, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தது அப்படின்னா அதை கரெக்டான மீட்டரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை பார்க்குறப்போ யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் ஸ்டிக் பண்ணிடுங்க. நீங்கள் நான் காமெடி பண்ணணும், நானும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் டேலண்ட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டோடைய ஒரு ஐடியா. 4வது விஷயம், டோன்ட் ஃப்ளர்ட் டூ மச். நானும் ஃப்ளர்ட்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஃப்ளர்ட், அதாவது ஃப்ளர்ட் பண்ணுவோம், பட் அதை வச்சு பின்னாடி எந்த வேலைகளும் பண்ண மாட்டோம். இந்த பேர் நல்லா இருக்குல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ம்லெஸ் ஃப்ளர்ட் பண்ணால் நிச்சயமாக அது பொண்ணுங்களுக்கு பிடிக்குங்க. அதை அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. நம்ம ஒரு அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை எனி ப்ராப்ளம் ஷாலினி அந்த அளவுக்கு நம்ம இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க சும்மா என்ஜாய் பண்ணுவாங்க, டைம் பாஸ் கூட பேசுவாங்க. பட் ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தங்க கிட்ட நீங்கள் அளவுக்கு அதிகமாக காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்னிட்டி அந்த இடத்துல கம்மியாயிருங்க. அந்த டிக்னிட்டி இல்லை ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே இல்லை அப்படின்னா நீங்கள் யாரோட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காது. உங்களோட டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தவங்களோட வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப் அடுத்தடுத்த லெவலுக்கு நிச்சயமாக போகும். ஸோ ஜஸ்ட் பி அ மேன், பி எ குட் லிசனர். நம்ம பசங்களுக்கு பொதுவாகவே அவங்கள பற்றி ஒரு பாயிண்டில் எப்போவுமே பெருமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்படி, நான் அப்படின்னு. இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பேசிக்கலி இது யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் ஒருத்தங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறத விட அவங்கள பற்றி நிறையா விஷயங்கள் கேளுங்க. ஒருத்தவங்க நம்ம பேசுகிறத பொறுமையாக கேட்குறாங்க அப்படின்னாலே அவங்கள நமக்கு அடிப்படையிலே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அது ஒரு பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி இல்லை அவங்கள பற்றின விஷயங்கள் நிறையா கேளுங்க. அதில் உங்களால் எதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு பாருங்கள். அவங்க பேசுகிறத இல்லை அவங்க சொல்ல வர்றத நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம பேசுகிறது ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளையும் ஒருத்தங்க என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம பண்ண விஷயங்கள்லாம் ஒருத்தங்களை என்ஜாய் பண்ண வைக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அவங்க மைண்டில் ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது வந்து உங்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுங்க. இது வந்து ஒரு கேம் சேஞ்சர். நீங்கள் நிறையா பேசுகிறத விட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பி எ குட், வெரி குட் லிசனர். இதெல்லாம் தான் நீங்கள் 100% பண்ணணும், இதெல்லாம் தான் ஆல்ஃபா மேல்ஸ்லாம் பண்ணுவாங்க இப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. நான் என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யார் ஒருத்தங்களை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இல்லை ஃபஸ்ட் மீட்டிங்கில் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த 5ல் ஒரு 2-3 உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்த சேனலுடைய நோக்கம், நீஷே, கான்டென்ட் இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் உங்களை ஃபஸ்ட் டைமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அண்ட் வீடியோஸை பற்றின கமெண்ட்ஸ், வேறு என்ன டாபிக் பேசலாம், இல்லை நம்ம வீடியோஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படி என்ன ஃபீட்பேக் ஒப்பீனியனாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதை கேட்டுக்கிறோம், மாற்றிக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.